நேற்று விஜய் சந்திச்சு பேசியிருக்கீங்க. அவர் உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாரு? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். என்னால் நேரில் வர முடியல, கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு சூழ்நிலை தெரியும், எஸ்பி ஆஃபீஸ்லலாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு இன்னும் அலோடு கொடுக்கல, அதனால் வர முடியல, திருப்பி உங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு இடைஞ்சல் வந்துருந்தால் நான் வரல அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிக்கோங்க, பயப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம், கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைய என்னை ஏற்றுக்கங்க, மன்னிச்சுக்கங்கன்னு எங்கள் காலில் விழுந்து அழுதார். நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் என்ன சொல்ல முடியும், எங்கள் இழப்புக்கு ஆண்டவன் தான் பதில் சொல்லணும், யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்லைங்க, நீங்கள் இருந்தாலோ இல்லைனாலோ இதுக்கு விமோச்சனம் ஏதோ ஒன்று நடக்கட்டுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்கள யாரும் இனிமேட்டு இறக்காத மாதிரி எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி, இந்த மாதிரி இனிமேட்டு பண்ணாமல் பார்த்துக்கங்க.